பரிசுத்த ஆவியானவர் இசை கருவிகளோடு இணைத்து தவறாக போதிக்கப்படுகிறார். இசைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எந்த ஒரு நேரடி தொடர்பும் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, இசைக்கருவி வேகமா வாசித்தா நம்ம வேகமா ஓடணும், இசைக்கருவி மெதுவா வாசித்தா நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறதாலையும் இன்னைக்கு ஆவியானவரை நம்ம மாற்றி விட்டோம். இன்றைக்கு இசை கருவிகள் திருச்சபைக்குள் பலவிதமான அந்நிய போதனைகளை கொண்டு வருவதற்கு வழிவகுக்கின்றன. இசைக்கருவி வாசிக்கக்கூடியவர்கள் மிக நாமமாக வேதத்தின் அடிப்படையிலே ஜபத்தோடு ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்க திருமலை நமக்கு கற்றுத்தருகிற கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரு இசைக்கருவிக்கு ஆவியானவர் அடக்குவதற்கு அவர் ஒரு சாதாரணமான ஒரு கருவி கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அவர் ஆழ்தத்துவம் நிறைந்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எதுதான் ரொம்ப முக்கியம்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நமது இசைக்கருவி இருந்தாலும் அவர் ஆராதிக்க தெரியும், இசைக்கருவி இல்லாவிட்டாலும் அவர் ஆராதிக்க தெரியும். நமக்கு பாட்டு படிக்க பாட்டு பாட தெரிஞ்சாலும் அவர் ஆராதிக்க தெரியும். பாடலே வராது, அப்படினாலும் அவரை ஆராதிப்பது இருதயத்தை சார்ந்தது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்மை ஆராதனை வழிநடத்துவது ஆவியானவராக இருக்க வேண்டும் தவிர மற்ற இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கின்றதாக